சின்ன ஜெபத்தை செய்து ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, சர்வவல்லமை படைத்த தேவனே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஐயா, இந்த நாளில் ஐயா நீர் எதை பேசணும் என்று விரும்புகிறீரோ அதை நீர் பேசுங்க ஆண்டவரே. ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் தான் ஆண்டவரே புறப்பட்டு வருகிறது. நாளில் அப்போ ஆண்டவரே, நான் அல்ல நீரே அப்போ ஆண்டவரே என் மூலமாக பேசும்படி நான் ஒப்பு கொடுக்குறேன். அப்போ ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருத்தருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. இந்த நாள் பிரயோஜனமான நாள் அப்படின்னு சொல்லத்தக்க அவங்க வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமான நேரமாக வருகிற இந்த செய்தியின் வேலையை நீர் மாற்றி தரும்படி பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆளுகை செய்யும்படி உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஸோ இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்செப்டபிள் வர்ஷிப் டு ஜீசஸ் பை ஹிஸ் ட்ரூ டிசைபிள். ஒரு உண்மை இயேசு சீடனுடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஆராதனை. உண்மை இயேசுவின் சீடனுடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஆராதனை. இதுக்கு ஆதாரமாக எடுக்கப்பட்ட வசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் 12:1-3 வரைக்கும் அநேக வேளைகளில் இந்த வசனங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதோடைய ஒரு புதிய கோணத்தோடு அதில் இருக்கக்கூடிய ஆழத்தை உங்களுக்கு சொல்லி பலப்படுத்தும்படி ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார். அது நிமித்தம் அதை நான் விலாவரியாக உங்களிடத்தில் பேசணும் அப்படின்னு விரும்புகிறேன். இங்கே அக்செப்டபிள் வர்ஷிப், புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு தமிழில் போடப்பட்டிருக்கு. தலைப்பிலே யார் அந்த ஆராதனை செய்யணும் அப்படின்னா, இயேசுடைய சீடன், உண்மை சீடன் எப்படி ஆண்டவருக்கு ஒரு புத்தி உள்ள ஆராதனையை செய்ய முடியும் அப்படின்றது தான் தலைப்பு. ஓகேங்களா? அந்த வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். நான் சொல்லக்கூடிய இந்த வசனங்கள், இந்த செய்தியோடைய கருப்பொருள் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் கிட்டி சேருவதற்கு அது இன்னும் அதிகமாக உங்களை என்ன பண்ணும், ஊக்கப்படுத்தும். அதற்கு நேராக தான் இந்த கருப்பொருளை நான் கொண்டு போகிறேன். ஸோ அவுட்புட் கடவுளோடு நீங்கள் நெருங்கி சேருவீங்க. நெருங்கி சேர்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தெரிந்து கொள்வீங்க. ஸோ நம்ம இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். இதை நான் கொஞ்சம் ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தி சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அப்படி இருக்க சகோதரர்களே, நமக்கு தான் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு, நம்ம சரீரங்களை ஆண்டவருக்கு உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாக நம்ம என்ன பண்ணணுமா, விட்டு கொடுக்க வேண்டும். இன்றைக்கி நீங்கள் ஒரு ஃபெலோஷிப்புக்கு வந்திருக்கிறீங்க. இந்த 2 ஹவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆண்டவருக்கு என்று பாடுறீங்க. உங்கள் வாயால் ஆண்டவர் என்ன பண்ணுறீங்க, துதிக்கிறீங்க. கையால் ஆண்டவர் என்ன பண்ணுறீங்க, மகிமைப்படுத்துகிறீங்க. நீங்கள் இதற்காக என்ன பண்ணியிருக்கீங்க, ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறீங்க. கர்த்தரை பற்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அதை தான் அங்கே சொல்கிறேன், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக. இப்போது எவ்வளவோ என்ன வேணால் நம்ம செஞ்சுருக்கலாம் இந்த நேரத்தில். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்காகவும் கடவுளை பற்றி அறிந்து கொள்வதற்காகவும் கடவுளுக்குள்ளாக இன்னும் பலப்பட்டு கடவுளுக்கு கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வந்திருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு இங்கே பவுல் நமக்கு சொல்லுகிறார். ஓகேங்களா? தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படி செய்யுங்கன்னு நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்லுங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இங்கே ஒரு வார்த்தையை நம்ம நல்லா கவனிக்கிறோம், புத்தியுள்ள ஆராதனை அப்படின்றது. அதை நான் எம்பசைஸ் பண்ண விரும்புகிறேன். அப்போ புத்தியுள்ள ஆராதனைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா, புத்தி இல்லாத ஆராதனைன்னு ஒன்று என்ன இருக்குது. அதனால தான் அங்கே இல்லைன்னா வெறுமனே ஆராதனை அப்படின்னு மட்டும் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு போயிருக்கலாம். அப்போ புத்தியுள்ள ஆராதனைனா என்ன அப்படின்றதுக்கு
ஒன்று டெஃபினிஷனாக அதை விலாவரியாக சொல்வதற்கு 2வது வசனம் நம்மளுக்கு அதை புரிந்து கொண்டால் விவரித்து சொல்கிறது. நீங்கள் இந்த உலகத்திற்கு வேஷம் போடாமல், ஒத்த வேஷம் தெரியாமல், ஓகேங்களா, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னென்று இங்கே 3 வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அப்படின்னா என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்தோடு நீ என்ன பண்ணாத, ஒத்து போகாமல், இல்லைனா உலகத்தோடு இருக்கும்போது நான் உலகத்தானா வாழ்கிறேன், கடவுளோடைய வரும்பொழுது, கடவுள் ஃபெலோஷிப்புக்கு வரும்போது நான் பரிசுத்தமானா மாறிடுறேன், ஆளுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், மாறுறேன். அந்த மாதிரி நீங்கள் இருக்காமல், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும், இங்கே 3 வார்த்தை, அவருக்கு நன்மையானது எதுவோ, அடுத்தது பிரியமானது எதுவோ, 3வது பரிபூர்ண சித்தம் எதுவோ, ஓகேங்களா. இந்த 3த்தையும் நான் திரும்பியும் சொல்கிறேன். நன்மையானது எதுவோ, தேவன் பார்வையில் நன்மையானது எதுவோ, தேவன் பார்வையில் பிரியமானது என்னவோ, அடுத்தது பரிபூர்ண சித்தம் என்னதோ, அதையே என்ன பண்ணணுமா, நீங்கள் சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க, நீங்கள் பகுத்தறியணும். இப்போ வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை சாய்ஸ் எடுக்கிறோம், எத்தனையோ சாய்ஸ் எடுக்கும், ஓகேங்களா. ஒவ்வொரு நிகழ்விலையும் ஒவ்வொரு நொடியிலையும் வாழ்க்கை நமக்கு நிறைய சேலஞ்சஸை கொடுக்குது. அங்கே ஒரு டிசிஷன்ஸை எடுக்கிறோம். அந்த டிசிஷன் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்குதா, கர்த்தருக்கு சித்தமானதாக இருக்கா அப்படின்றத, அது கர்த்தர் பார்வையில் நன்மையானதாக இருக்குதா அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், யோசித்து கடவுள்கிட்ட கேட்டு நம்ம செய்யும் பொழுது, இப்படி நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்க தெரியுமா, அந்த வாழ்க்கை தான் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை, புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு இங்கே நம்ம வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடிகிறது, ஓகேங்களா. அதே போல் இது எப்போ நடக்கும்னா, ஒரு நாளில் நடக்காது. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்ன ஆகுறீங்க, மறுரூபம் ஆகுறீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது நாம் பிறந்த குழந்தையை போல மாறுது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்துக்கிட்ட வேத அறிஞர், வேத புலமை வாழ்ந்த ஒரு தலைவர் நிக்கோதேமு வராரு. அங்கே இயேசுவிடத்தில் பேசும்பொழுது இயேசு சொல்கிறாரு, மறுபடியும் பிறக்காவிட்டால் நீங்கள் என்ன பண்ண முடியாது, தேவனோட ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். அது அவருக்கு புரியல. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அதை புரிந்து கொள்கிறார். அதே போல் நம்ம வாழ்க்கையில் தேவனை அறியாதவர்களாக இருந்தோம், தேவனுக்கு அந்நியராக இருந்தோம், பாவத்தில் அடிமையாக இருந்தோம். ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார், ஆண்டவர் நம்மளோடு என்கவுண்டர் பண்ணார், ஆண்டவரோடு நம்ம இணைக்கப்பட்டோம், மறுபடியும் பிறக்கப்பட்டோம் நம்மளுடைய ஆவியில். அந்த அனுபவத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மறுபடியும் பிறந்தோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அனுபவம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஆவியில் நடக்குது. எங்கே நடக்குது, ஆவியில் நடக்குது, ஓகேங்களா. ஆவியில் நடந்த இந்த அனுபவத்திற்கு பின்பாக நான் ஒரு குழந்தையை போல இருக்கிறேன், ஓகேங்களா. இந்த உலகம் அது வரைக்கும் என்னை என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு, ஆளுகை செய்து கொண்டு இருந்தது. இதற்கு பின்பாகவும் என்னை என்ன பண்ணிட்டு தான் இருக்குது, ஆளுகை செய்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் முன்னாடி மனப்பூர்வமாய் நான் பாவம் செய்தேன். இப்பொழுது மறுபடியும் பிறந்ததுனால என்னால் மனப்பூர்வமாக என்னால் என்ன பண்ண முடியல, பாவம் செய்ய முடியல. பாவத்தோடு எனக்கு ஒரு போராட்டம் வந்துருச்சு. என் ஆவியில் நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன். ஆவியில் தேவனோடு நான் என்ன பண்ணப்பட்டேன், இணைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் வந்துட்டோம். இதுதான் ரட்சிப்பு, ஆவியிலே ரட்சிப்பு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லுகிறோம், ஓகேங்களா. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுறீங்க. இப்போ ஆவியில் ரட்சிக்கப்பட்டீங்க போதுமா, இல்லை, நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணும், ஓகேங்களா. ஒரு மனிதன், நம்ம 2 தெசலோனியர் 5:22 நம்ம வாசிக்கிறோம், ஆவி ஆத்துமா சரீரமாக படைக்கப்பட்டிருக்கிறான். உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை கரை திரை பிழையற்றவர்களாக நீங்கள் காத்து கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த வசனத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், வாசிக்கிறோம். அப்போது என் ஆவியில் நான் ரட்சிக்கப்பட்டேன். அடுத்தது நான் எதில் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஆத்துமாவில் நான் என்ன பண்ணணும், ரட்சிக்கப்படணும். அந்த ஆத்தும ரட்சிப்பை தான் இங்கே பவுல் சொல்லுகிறாரு, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகிறீர்கள். பை த ரெனியூவல் ஆஃப் யுவர் மைண்ட் யூ ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாம் கண்ட குப்பை, அடிக்ஷன், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாக என்னுடைய காரியம் இருந்தது.
நான் என்னவா இருந்தேன் அப்படின்னா இந்த உலகத்தோடு இணைக்கப்பட்டவனாக இருந்தேன். இப்பொழுது என் ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டுட்டேன், தேவனோடு இணைக்கப்பட்டுட்டேன். ஆனால் என் மைண்டு ஒன்றும் கிளியர் ஆகலை. மைண்டில் என்ன தான் இருக்குது? ஒன்றும் உலகம் காரியம் பண்ண தப்பு, அந்த பழைய பாவங்கள் எல்லாம் என்ன இருக்குது? நிறைஞ்சிருக்கு. இந்த காரியங்கள்லாம் வெளியில் போயிட்டு ரெனியூ ஆகணும், புதுசாகணும், ஃபார்மேட் ஆகணும். எதனால ஃபார்மேட் ஆகணும்? தேவனுடைய வார்த்தையினால் என்ன ஆகும்? ஃபார்மேட் ஆகும். அப்படி ஃபார்மேட் ஆகும் பொழுது நான் மறுரூபம் ஆகிறேன். மறுரூபமாகிறதுனாலே நான் என்ன ஆகப்படுறேன்? மனம் புதிதாகிறதுனாலே நான் என்ன ஆகிறேன்? மறுரூபமாக. கவனிங்க, ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது. அந்த பட்டர்ஃப்ளை எப்படி ஆகுது? முதல் ஒரு புழுவாக இருக்குது, அதிலிருந்து மறுரூபமாக்கப்பட்டு என்னவாகுது? பட்டர்ஃப்ளையாக என்ன ஆகுது? இதை தான் நம்ம அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபார்மிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி நான் ஒரு குழந்தையாக இருக்கிறேன். இந்த குழந்தைக்கேற்ற காரியங்களை நான் சிந்தித்து கொண்டிருந்தேன், பாவக்கேற்ற காரியங்களோடு போராடி கொண்டிருந்தேன். ஆனால் தேவனுடைய வார்த்தையினால் நான் நிரப்பப்படும் பொழுது, என்னுடைய தேவையில்லாத காரியங்கள்லாம் எடுக்கப்படும் பொழுது, நான் மறுரூபம் அடைந்து ஒரு நாளில் நான் எப்படியா மாறுறேன் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமானவனாய், வாலிபனாய், குழந்தையாய் இருந்த நான் பலவானாய் என்ன பண்ணுறேன்? இப்போ மாறுறேன். ஓகேங்களா? ஸோ நான் இதை இன்னொரு தடவை சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். நம்ம இந்த 2 வசனத்தில் என்ன பார்க்குறோன்னா, புத்தியுள்ள ஆராதனைனா என்னன்னு பார்த்தோம். புத்தியுள்ள ஆராதனை என்பது என்னுடைய சரீரத்தை தேவனுக்கு நான் ஒப்பு கொடுப்பது, தேவனுக்கு பிரியமானது என்னன்றதை நான் தெரிந்து கொண்டு, தேவனுக்கு சித்தமானது என்னன்றதை தெரிந்து கொண்டு, தேவனுக்கு இஷ்டமானதை மட்டும் செய்வதற்கு அடிமையாக என்னை ஒப்பு கொடுக்குறேன். தெரியுமா? அப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் வேலைக்கு போனாலும் அது ஆராதனை தான், நீங்கள் சாப்பிட்டாலும் அது ஆராதனை தான், நீங்கள் தூங்கினாலும் ஆராதனை தான். ஓகேங்களா? 24 மணி நேரமும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? தேவனை ஆராதிக்க முடியும். உங்கள் செயல்னால், உங்கள் சரீரங்கள்னால், உங்கள் சிந்தனைகள்னால், உங்கள் பார்வையினால், உங்கள் நடக்கையினால், உங்கள் கையினால், உங்கள் கால்னால் நீங்கள் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக கடந்து செல்கிறீங்க. ஃபெலோஷிப்புக்கு நடந்து வரீங்க. பஸ்ஸுக்கு காசு இல்லை, ஆனால் நடந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? ஃபெலோஷிப்புக்கு போவேன், கடவுளை பற்றி நான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறது ஆராதனை அப்படின்னு வேதம் சொல்கிறது. நான் சொல்கிறேன். அல்லேலூயா. இது எப்போ நடக்கும் அப்படின்னா, நாளுக்கு பாவத்தோடு எனக்கு போராட்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மனதை இன்னும் என்ன பண்ணும்? புதிதாக ஒரு ஷார்ட்ஸு, ஒரு தப்பான படம் இல்லை, தப்பான காரியத்தை சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்த்தா கூட அது என்னுடைய இதயத்தை என்ன பண்ணுது? அஃபெக்ட் பண்ணுது. ஓகேவா? அது என் சிந்தனையே குழப்புது, தேவையில்லாத பாவத்துக்குள்ளே என்ன பண்ணுது? கொண்டு போகுது. அப்போ அந்த நேரத்தில் தேவனுக்கு பிரியமானதை நம்ம செஞ்சோமா? கெட்ட படத்தை விட்டுருங்க, அது ரொம்ப மோசமான லெவலு. அந்த லெவலுக்கு நம்ம போயிருக்கிறேன், நான் போயிருக்கிறேன், போய் தான் ஆண்டவரை தெரிந்து கொண்டேன். ஓகேங்களா? அதை நான் பகிரங்கமாக நான் சொல்கிறேன். ஆண்டவர் அதுலேருந்து தான் என்னை ரட்சித்தார். ஆனால் அதுக்கப்புறம் இந்த காரியங்கள்லாம் கூட எனக்குள்ளே இருந்து போகணுன்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? விரும்புகிறாரு. இப்போ போயிருக்கு. அல்லேலூயா. நான் குழந்தையாக இருக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணல? விரும்பலை. நீங்கள் பலவானாக இருந்து அநேகரை பாவத்திலிருந்து மீட்கக்கூடிய ஒரு மனிதனாய் மாறணும் அப்படின்றது தான் ஆண்டவர் உங்கள் இடத்துல விரும்புகிறார். சரி, இதை ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்னால நான் சொல்லிவிட்டு செய்தியோட முக்கியமான காரியத்துக்குள்ளே போகிறேன். கவனிங்க, இதுதான் ஒரு செல்ஃபோன். ஓகேங்களா? இந்த செல்ஃபோனுக்குள்ளே டவர் இல்லைனாலும் இந்த செல்ஃபோன் வேலை செய்யுமா? வேலை செய்யும். ஓகேங்களா? இந்த செல்ஃபோனில் ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்கா? இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த செல்ஃபோனில் அந்த ஸ்டோரேஜ் இருக்குது தெரியுமா? அதுதான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆத்துமா, மூளை. ஓகேங்களா? இந்த செல்ஃபோனுக்கு ஒரு அவுட்டர் பாடி இருக்கா? ஸ்க்ரீன் இருக்கா? அதுக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்களா? கவர் போட்டிருக்கீங்களா? இதுதான் உங்கள் சரீரம். இப்போது இந்த ஆத்துமாவும் மெமரி கார்டும் இல்லைனா அந்த ஸ்டோரேஜும் சரீரமும் இருந்தாவே இது வேலை செய்யுமா? செய்யும். அப்படி தான் இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்? வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் யார்கிட்டையும் நம்ம என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. இதில் என்ன ஸ்டோர் பண்ணாங்களோ அந்த ஸ்டோரேஜை நான் என்ன பண்ணுவேன்? காமிப்பேன். என்னுடைய நண்பன், என்னுடைய பெற்றோர் எனக்கு என்ன ஐடென்டிட்டி கொடுத்தாங்களோ அந்த ஐடென்டிட்டி படி நான் என்ன பண்ணியிருந்தேன்? அந்த இவன் படிக்கவே மாட்டானா, நான் படிக்கவே மாட்டேன். இவனுக்கு ஒன்றுமே லாக்கி இல்லை, இவன் ஆடு மேய்க்கிறதுக்கு தான் லாக்கி, மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாக்கின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் அதை நம்பி என்ன பண்ணுவேன்? அப்படியாவே மாறிட்டேன். இவன் ரொம்ப கெட்டவன், இவன் வேஸ்ட்டு, ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லை அப்படின்னா அதை நம்பி நான் அப்படியே மாறிட்டேன். என்னவாக புகுத்தப்பட்டதோ அப்படியாகவே நான் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையாக மாறி இருந்தது.
நான் சிம் கார்டு போட்டோன்னே எப்படி அந்த டவரோட சிக்னல் இணைக்கப்பட்டதோ, அந்த நேரத்தில் எப்படி ஆட்டோமேட்டிக்காக இணைக்கப்படுதோ அந்த நொடியில், அதே போல் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வரும்பொழுது, ரட்சிப்பு எனக்குள்ளே வரும்பொழுது, நான் தேவனிடத்தில் ஐக்கியப்பட்டதுனால தேவனுடைய ஐடென்டிட்டி தான் என் ஐடென்டிட்டியாக மாறிடுச்சு. இந்த உலகத்திலேயே யாருமே நமக்கு கொடுக்க முடியாத ஒரு உயர்ந்த பதவி, ஒரு ஐடென்டிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. உலக மனிதருக்கு அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், இந்தியன் பிரசிடெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி என்றென்றைக்கும் மாறாத ஒரே ஐடென்டிட்டி, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருக்கு நம்ம என்னவா இருக்கிறோம்? பிள்ளைகளாக இருக்கிறோம். இதற்கு மிஞ்சின ஐடென்டிட்டி வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இந்த ஐடென்டிட்டி ஸ்டோர் ஆச்சா அப்படின்னு பார்த்தா ஸ்டோர் ஆகலை. ஏன்? பல ஐடென்டிட்டிலாம் இன்னும் என்ன இருக்குது? அந்த ஸ்டோரேஜில் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? இதை ஃபார்மேட் பண்ணணும். ஓகேங்களா? நான் ஒரு டெக்னிக்கல் பர்சன், அதனால் டெக்னிக்கல் காரியத்தை ஒன்று சொல்கிறேன். இந்த ஃபோனை நீங்கள் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணால் கூட ஓகேங்களா, இதில் இருக்கிற டேட்டாலாம் என்னால் எடுக்க முடியும். ஆனால் ஒன்று பண்ணால் எடுக்க முடியாது. என்ன பண்ணால் எடுக்க முடியாதுன்னா, ஹார்ட் ரீசெட் பண்ணால் கூட எடுக்கலாம், ஒன்று பண்ணால் எடுக்க முடியாது. இருக்கிறத ஸ்டோரேஜை எடுத்துகிட்டு ஹார்ட் ரீசெட்டே பண்ணிட்டு வேறு ஒரு ஸ்டோரேஜை போட்டிங்கன்னா பழைய ஸ்டோரேஜை எடுக்க முடியாது. ஏன்னா ஃபைல்ஸ் எப்படி சேவ் ஆகும் அப்படின்னா, எரேஸ் பண்ணும்போது எரேஸ்ன்னு வெளியே காமிக்கும், ஆனால் உள்ளே இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு புதிய ஸ்டோரேஜை போடும்போது தான் அது காலியாகி இது போய் உட்காரும். புரியுங்களா? இதுதான் மெமரி கார்டோடைய டெக்னாலஜி. ஸோ மனம் புதிதாகணும். பழைய காரியம் போனோம், பழைய காரியம் போகிறது முற்றிலும் முக்கியம் இல்லை. புதிய காரியம் என்ன ஆகணும்? அங்கே ஸ்டோர் ஆகணும். அந்த என்ன காரியம் அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள்னு மனம் புதிதாகணும். ஃபார்மேட் அடையிறது மட்டும் முக்கியம் இல்லை, ஃபார்மேட் அடைஞ்சு கடவுளுடைய வார்த்தையும் நமக்குள்ளே என்ன பண்ணணும்? வரணும். அப்படி வரும்பொழுது நீங்கள் என்னவா மாறுறீங்க அப்படின்னா, ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யக்கூடிய மக்களாக, இந்த உலகத்தோடு கலக்காத மக்களாக, கடவுளுக்கென்று கடவுளுடைய சித்தத்தை, பரிபூர்ண விருப்பத்தை நீங்கள் செய்கிற மக்களாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மாறுறீங்க. அங்கே 3 வார்த்தை திரும்பி நான் சொல்கிறேன். தேவனுடைய நன்மையை செய்கிற மனிதராக, பிரியமான மனிதராக, பரிபூர்ண விருப்பத்தை செய்யக்கூடிய, சித்தத்தை செய்யக்கூடிய மனிதராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மாறுறீங்க. அல்லேலூயா. இப்போது பாவத்தில் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என் வாழ்க்கை ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, என் வாழ்க்கையில் அது இல்லை இது இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பதட்டமாக இருக்குது, அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்னா குழப்பமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, பழைய மேட்ரு ஒன்று என்ன இருக்குது? நிறையா இருக்குது. புதிய மேட்ரு ஒன்று என்ன வரல, அதிகமாக வரல. கர்த்தருடைய வார்த்தை ஐயா சொன்ன மாதிரி வரும்பொழுது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக விசுவாசம் வந்துச்சு. கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு தெரியுது, நான் பண்ணுற பாவம், பண்ண போகிற பாவம் எல்லாத்துக்கும் சிலுவையில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? என்னை மன்னிச்சிட்டாரு அப்படின்ற வார்த்தை எனக்குள்ளே வரும்பொழுது பிசாசு வெட்கப்பட்டு போகிறேன். நான் தேவனுடைய பிள்ளை என்பதை நான் அறிந்து கொள்ளும் பொழுது, நான் தேவனுடைய பிள்ளை கேட்ட கிரியைகளை நான் என்ன பண்ணுறேன்? நடப்பிக்கிறேன். இல்லை இந்த உலகத்தோடு நான் போராடிட்டு இருக்கிறேன், இன்னும் எனக்கு பிரச்சனை. பிசாசு பெரியவன், பிசாசு பலூனை போல பெருசாக ஊதி 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 நான் பெரிய ஆளுன்னு காமிப்பான். ஆனால் ஒரு ஊசியை வச்சு குத்துனீங்க, விசுவாசம் என்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அவன் ஒன்றுமே இல்லாமல் என்ன ஆயிடும்? அவன் பழைய பாம்பு, அவன் பல்லு புடுங்கினப்பட்ட சிங்கம், சும்மா கர்ஜிச்சு அப்படியே விளையாடுவான். தேளுடைய கொடுக்கை உடைத்த ஒரு தேளுக்கு என்ன பவர் இருக்குது? ஒரு பவரும் இல்லை. கொடுக்கு உடைக்கப்பட்ட தேள், அவன் ஒரு ஆளே இல்லை. ஓகேங்களா? அவன் பிரச்சனை மாதிரி காமிப்பான். நான் விசுவாசத்தினால் நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம் அப்படின்னு நம்ம வார்த்தையில் நம்ம பார்க்கலாம். அப்போது முதல் காரியம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இயேசுவுக்கென்று 24 மணி நேரமும் ஆராதிக்கக்கூடிய மனிதர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையா? ஆண்டவரை துதியுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை தேடுங்க. worship is nothing but a worship. திரும்பி சொல்கிறேன், ஆராதனை என்பது ஒரு வெடிகுண்டும் ஆயுதமும் நிரப்பப்பட்ட ஒரு கப்பலுக்கு சமமாக இருக்கிறது. யோசபத் ராஜான்னு ஒருத்தர் இருந்தான். எதிர்க்க பெரும் படையோடு 3 ராஜாக்கள் அவர்களை யுத்தம் செய்யறதுக்கு இஸ்ரவேலுக்கு நேராக வராங்க.
இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஆண்டவரை துதிக்கக்கூடிய ஜனத்தை முன்னாடி நிற்க வச்சு நீங்கள் போங்க அப்படின்றான். இது பைத்தியகாரத்தனமாக இருக்கும், இது புரியாது. இந்த மாதிரி ஒரு யுத்தம் பண்ணவன் எவனுமே இல்லை. ஆனால் அவனுக்குள்ளேயே 3 பேர் அடிச்சுக்கிட்டு எல்லாம் செத்து போயிடுறான். இது எப்படி நடந்துச்சு? உங்கள் யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை, வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகளோடும் துரைத்தனங்களோடு இருக்கிறது. அதனால் ஆவிக்குரிய யுத்தத்தை நீங்கள் செய்யணும், ஆவிக்குரிய யுத்தத்தை செய்யணும். அதற்கான ஒரு பெரிய நம்மளுக்கு பலனாக இருக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம் மறுரூபம் அடையப்பட்டவர்களாய், என் சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவனாய், தேவனை நான் துதிக்கும் பொழுது, தேவனுக்காக நான் செயல்படும் பொழுது, இந்த பிசாசு வெக்கப்பட்டு தோத்து போய் கேவலப்பட்டு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்த இன்னும் அநேக ஆயிரங்கள் கோடிகள் கோடான கோடி பேருக்கு ஆசீர்வாதமாய் உங்களை மாற்றணும்னு விரும்புகிறேன். நீங்கள் யோசிக்கலாம், நான் ஒன்றுமே இல்லை, நான் அந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன், இந்த ஊரில் வந்திருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னா, கடவுளுக்கு மிஞ்சி உங்களுக்கு யார் தேவை? நான் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கேன். என் குடும்பத்தில் நான் மட்டும்தான் இப்போ வரைக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இப்போ 16 வருஷம் ஆச்சு. கடவுள் உண்மை உள்ளவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் தேவனாக இருக்கிறார். அவருக்கு மிஞ்சி வேறு யாருமே நம்மளுக்கு தேவையில்லை. இந்த உலகத்தில் யாருமே இல்லைனாலும் கடவுள் உங்களுக்கு இருந்தால், when God is with you, who can be against you? தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு எதிராக நிற்பவன் யார்? முதலாவது காரியம், உங்களுடைய ஆராதனை நேரத்தை அதிகப்படுத்துங்க. ஆராதனை நேரத்தை அதிகப்படுத்துங்கன்னா நான் பாட்டு பாடுறத சொல்ல, நான் வெறுமனே 1000 சோத்திர பலிகளை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்ல. அதெல்லாம் செய்யுங்க. அதெல்லாம் எப்படின்னா, ஒரு டீ குடிக்கிற மாதிரி. இப்போ என் மனைவி இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நான் என் மனைவி இருக்கிறோம், எனக்கு பசிக்குது, அம்மா பசிக்குதுன்றேன், ஒரு டீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நான் திரும்பியும் சொல்கிறேன் பசிக்குதுப்பா அப்படின்றேன். அடுத்த வேலைக்கும் டீ எடுத்துகிட்டு வந்து, இதே மாதிரி 30 நாள் டீயே குடிச்சுருந்தா என்ன வருது? நான் இருக்கிற வெயிட்லாம் குறைஞ்சி இப்படி இருப்பேன், இல்லைனா போயிருப்பேன். ஓகேங்களா? இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று என்ன இருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. இப்போது உங்கள் ஆராதனை எப்படி இருக்குன்னா, இந்த ஃபெலோஷிப்புக்கு வந்து அந்த 2 ஹவர் மட்டும் ஆண்டவரை தேடுவேன், மற்ற நேரம் எல்லாம் நான் என்ன பண்ணுவேன், ஏன் இஷ்டப்படி நான் வாழ்வேன்னா, நீங்கள் டீ குடிச்சிட்டு போகிறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அது உங்கள் சரீர பசியை என்ன பண்ணாது, ஆத்தாது. உங்கள் ஆத்ம பசியை அது என்ன பண்ணாது, ஆத்தாது. ஒவ்வொரு செயல்லையும் ஒவ்வொரு நொடியிலையும் தேவனுக்கு பிரியமாக என்னோடய சரீரத்தை ஒப்பு கொடுக்குறேன், என் சிந்தனையை ஒப்பு கொடுக்குறேன், என் கண் பார்வையை ஒப்பு கொடுக்குறேன், கர்த்தர்கிட்ட கேட்டு தான் நான் எதாக இருந்தாலும் செய்வேன் அப்படின்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். இந்த உலகத்திலே தைரியமான மனிதர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். இந்த உலகத்திலே கடவுள் கொடுத்த மாபெரும் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் வழி நடத்துவார்னு வேத வசனம் சொல்லுகிறது. நாங்கள் இருப்போம், அண்ணன் இருப்பார், நாளைக்கு இருக்க மாட்டோம். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்ன செய்யணுன்றதை சொல்லி தருவார். நான் ரட்சிக்கப்பட்டு 2 வருஷம் என்னால் பைபிள் படிக்க முடியாது. எங்கள் வீட்டில் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. ஓகேங்களா? ஆனால் நான் 2 வருஷம் ஜெபம் பண்ணேன். ஆனால் 2 வருஷம் கழித்து பைபிள் படிக்கும்போது என் ஆவியானவர் வழி நடத்துனது தான் பைபிளில் இருந்துச்சு. அல்லேலூயா. ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளேயும் வழி நடத்துவார். அதுக்காக பைபிள் படிக்க வேணான்னு சொல்ல, திடமான ஆதாரத்தை நம்ம என்ன பண்ணணும், எடுக்கணும். அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் பைபிள் படிக்கும்போது பைபிள் அவ்வளோ ஒரு ஆனந்தமாக மாறிச்சு, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக மாறிச்சு. அப்போ எனக்கு கூட பேசின அதே ஆண்டவர் பைபிளில் அப்படியே பேசியிருக்கிறாருன்னே எனக்கு தோணுச்சு. அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையில் பலப்பட்டேன். இன்னும் அதிகமாக நான் என்ன பண்ணேன், விசுவாசத்துக்குள்ளே மாறினேன். ஸோ பிரச்சனை, வியாதி, அந்த பண பிரச்சனை, இதுக்கு நான் என்ன செய்யறது அப்படின்னா எல்லாத்துக்கான ஆன்சரும் பைபிளில் இருக்குது. இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன ஆன்சர் வேணுமோ அந்த எல்லா ஆன்சரும் எங்கே இருக்குது, பைபிளில் இருக்குது. நான் பண பிரச்சனையில் இருந்தேன், கடனில் இருந்தேன். அப்போ கடனை பற்றி இந்த பைபிள் என்ன சொல்லுதுன்ட்டு ஒரு 6 மாதம் படித்தேன். படிச்சுட்டு அது மாதிரி வாழணும்னு நான் முயற்சி பண்ணேன். அடுத்த 1 வருஷத்தில் கடனே இல்லாமல் மாறி, இப்போ அநேகருக்கு கடன் கொடுக்குறவனா மாறி. அதற்கான பதில் அதில் இருந்துச்சு. சத்தியமாக நான் பொய்யெல்லாம் சொல்ல, என் வாழ்க்கை சாட்சி, எங்கள் அப்பா அம்மா சாட்சி, என் ஒய்ஃபு சாட்சி. ஓகேங்களா? நானே சாட்சி. அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது. பாவத்தில் இருந்தேன், பிட்டு படத்துக்கு அடிமையாக இருந்தேன். நான் 12th ரட்சிக்கப்படும் பொழுது எப்படி வெளியில் வரணும்னு எனக்கு தெரியல. அப்புறம் எனக்கு கடவுளுடைய வார்த்தை புரிஞ்சுது, கடவுளோட வார்த்தையை அதிகமாக நான் கற்றுக்கொண்டேன். அப்புறம் அது ஒரு மேட்ரே இல்லை அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. அதுலேருந்து வெற்றி அடைந்தேன். எப்படி வெற்றி அடைந்தேன்? மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்.
அதுக்கு பதிலாக ஆண்டவருடைய வார்த்தையை நான் என்ன பண்ணேன், நிரப்புனேன். அதுக்கப்புறம் அது ஒரு விஷயமாகவே எனக்கு என்ன இல்லை. ஸோ ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, அந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கான தீர்வும் இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தை. அந்த பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனைக்கான வார்த்தையை நீங்கள் பயம்னார் அண்ணன் பிரதர். அப்போ அந்த பயத்துக்கான வார்த்தைகளை நீங்கள் அவர் அறிக்கை செய்யும் பொழுது அந்த பயமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அந்த வியாதியே இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது அப்படின்றார். நிச்சயமா மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை மரணம். அந்த மரணத்தையே ஜெயித்த தேவன், மரணத்துக்கு பின்பாக ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தேவன் என் பிதாவாக இருக்கிறார், என் மணவாளனாக இருக்கிறார், எல்லாமே இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உறவும் ஆண்டவர் ஏன் வச்சிருக்கிறாருன்னா அவரை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக. அல்லேலூயா. நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணோன்னே தான் புரிஞ்சு ஆண்டவர் எனக்கு எப்படி மணவாளனாக இருக்கிறாருன்னு. எனக்கு அப்பா அம்மா இருக்கும்பொழுது எனக்கு புரிஞ்சு எப்படி அவர் தகப்பனாக இருக்கிறார், தாயை போல் எப்படி இருக்கிறார், தந்தையை போல் எப்படி என்னை தாங்குறார், சுமக்கிறார், எல்லாமே புரியுது. ஒரு தோழனை போல் இருந்து என்னை எப்படி வழி நடத்துகிறார். இந்த உறவுகள் ஒரு அண்ணனை போல், அவருக்கு இயேசு ஒன்று பேர் என் மூத்த அண்ணன், ஓகேவா, என் பிரச்சனைனா கை கொடுக்குறவர். இந்த எல்லா உறவுகளும் எதற்காக ஏற்படுத்தப்பட்ட வைத்திருக்குன்னா கர்த்தரை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல் விஷயம், நான் அழுத்தமும் திருத்தமாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, எப்பெல்லாம் பிரச்சனை அதிகமாகுதோ அப்பெல்லாம் கர்த்தரை தேடுங்க, கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய முயற்சி செய்யுங்கள். எப்படி யோசபாத் ராஜாக்கு அதை காரியத்தை ஜெயமாய் முடித்து கொடுத்தாரோ உங்களுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதை செய்து கொடுப்பார். இது மாற்றுகிறதே இல்லை. பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணி ஆண்டவரோட வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கீங்களா அப்படின்றது மட்டும்தான். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஃபாலோ ஆகும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாம் உங்களை என்ன பண்ணோம், கூட கொடுக்கப்படும். தாவீது சொல்கிறார், நன்மையும் கிருபையும் என்ன பண்ணோம், தொடரும். ஓகே, நீங்கள் நன்மையும் கிருபையெல்லாம் தொடரணும்னு அவசியமே. எப்போ நீங்கள் அனாதை இல்லை, புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யார், கர்த்தருடைய பிள்ளை. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் என் பிதா. நான் என் பிதாவுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒரே காரணத்துக்காக அடுத்த வேளை சாப்பாடு எனக்கு கேரண்டி. பிரதர் சொன்னார், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி இருக்கும், ஆனால் அவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை என்ன பண்ணாது. ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், இந்த உலகத்தையே பார்த்துட்டு இருக்கோம், கீழானவைகளையே நோக்கிட்டு இருக்கோம், மேலானவைகளையே நம்ம சிந்திக்கிறது இல்லை. கர்த்தருக்கு ஏற்ற சிந்தனையே நம்மளுக்குள்ள என்ன இல்லை. உலகத்தேற்ற சிந்தனைகள், உலக கவலைகள், உலக பிரச்சனைகளே நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறதுனால, என்னுடைய கார்டு ஃபார்மேட் பண்ணாததுனால நான் என்ன ஆயிடுறேன், உலகத்தானாவே மாறிடுறேன். அதுக்கு பதிலாக இப்படி மாறினீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக மாறி அநேக கோடிகளுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், மாற்றுவார். இதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான், நம்ம ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, நீங்கள் கீழ்ப்படிஞ்சு உங்களோட சரீரங்களை, உங்களோட அவயவங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவருக்கென்று நீங்கள் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். அல்லேலூயா. இதை ஆழமாக நான் சொல்லணும்னா, த லா ஆஃப் ஃபர்ஸ்ட் மென்ஷன் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டு, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆராதனைன்னு சொல்லப்பட்ட முதல் பகுதி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 22:5. நம்ம எடுத்து வாசிக்கிற அளவுக்கு நேரம் இல்லை, நானே கதையாக சொல்லிடுறேன். அந்த இடத்துல என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆபிரகாம் தன் மகனை பலியிடுவதற்காக போகிறான். கவனிச்சுக்கோன், தன் மகனை பலியிடுவதற்காக போகிறான். அப்போது அவனோடு வந்து அந்த சேவர்கள் கிட்ட சொல்கிறாரு, நானும் பிள்ளையாண்டவும் போய் தேவனை தொழுது கொண்டு வருகிறோம், அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கே இருங்க. அப்போது ஆபிரகாம் என்ன செஞ்சான், தொழுதானா, போகிறதுக்கு என்ன பலியிட போகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுக்கு இந்த உலகத்திலேயே அவன் கேட்டது ஒன்றே ஒன்று தான், எனக்கு ஒரே ஒரு குமாரன் தாங்க, எனக்கு ஒரே ஒரு பையன் தான் இருக்கிறான். எனக்கு அந்த ஃபீலிங் புரியுது, ஓகேங்களா. என்னால் முடியுமானா என்னால் முடியாது, ஆனால் அதை செஞ்சான். அப்போ நமக்கு கடவுள் நரபலி கேட்குற கடவுளா இல்லை. அதோடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆபிரகாம் செல்வ சீமானாக இருந்தான். அவனுடைய ஆடுகளையும் மாடுகளையும் இந்த உலகம் கொள்ளக்கூட முடியாத அளவுக்கு அவன் பணக்காரனாக இருந்தான். இப்போ ஆண்டவர் ஒரு டெஸ்ட்டு வைக்கிறாரு, நான் முக்கியமா இல்லைனா வந்து இந்த உலகம் முக்கியமா, எது முதலிடம் எது அடுத்தது. நம்ம வாழ்க்கையில் பணம் முதலிடம் இல்லை, நபர்கள் முதலிடம் இல்லை, அப்பா அம்மா முதலிடம் இல்லை, மனைவி முதலிடம் இல்லை, படிப்பு முதலிடம் இல்லை, வேறு எதுவுமே முதலிடம் இல்லை.
கர்த்தர் தான் முதலிடமாக இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். ஏன்னா அதுதான் பெஸ்ட்டு. அப்படி நீங்கள் வச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக மற்றதெல்லாம் உங்களை என்ன பண்ணும், ஃபாலோ பண்ணும். அந்த டெஸ்ட் அவன் ஜெயிக்கிறான். அந்த இடத்துல அவன் என்ன பண்ணுறான்னா டோட்டல் சரண்டர். அந்த வார்த்தை வர்ஷிப்புக்குன்ற அந்த கிரேக்க வார்த்தையை பார்த்தீங்கன்னா பவ் டவுன், சரண்டர், சப்மிட், இந்த 3 வார்த்தையோடைய கலவை. திரும்பியும் சொல்கிறேன், பணிந்து குனிந்து ஆண்டவருக்கு சரணடைந்து ஆண்டவருக்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்தல். இதுதான் அந்த வார்த்தைக்கான கரெக்டான பொருள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதே வார்த்தையை நம்ம வந்து ஒன்று 2 இடத்துல பார்ப்போம். அதையும் நான் சொல்கிறேன். இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கடவுள் உங்களை அவர் கையில் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். ஏன்னா அவர் கை நல்ல கை. இல்லை நீங்கள் அவர் கை வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஆப்வியஸாக யார் கையில் போய் மாட்டிப்பீங்கன்னா பிசாஸ் கையில் மாட்டிப்பீங்க, இல்லை மனுஷன் கையில் மாட்டிப்பீங்க. இதே வார்த்தை எங்கே தெரியுமா பயன்படுத்தப்பட்டிருக்கு? நேபுகாத்நேச்சர் இடத்துல தானியேல் 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எக்கால சத்தம் ஊதப்படும் பொழுது நீங்கள் பணிந்து சரணடைந்து என்னை தொழுது கொள்ளணும்னு மனுஷன் ஒரு கட்டளையிடும். நீங்கள் கடவுளுக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு அடிமையாக மாறுறீங்க. மனுஷனும் அதே டிமாண்டை தான் வைக்கிறான். அதே போல் நீங்கள் மத்தேயு 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பிசாசும் அதே டிமாண்டு தான் வைக்கிறான். இயேசுகிட்டே வைக்கிறான். என்ன வைக்கிறான்? நீ பணிந்து என்னை தொழுது கொள்வாயாக, நான் இந்த உலகத்துக்குரிய எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் உனக்கு கொடுக்கு. நீங்கள் ஒரே 3 ஆப்ஷன் தான். ஒன்று கடவுளுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க முடியும், இல்லை மனுஷருக்கு ஒப்பு கொடுக்க முடியும், இல்லை பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த 3ல் எது பெஸ்ட்டுனா கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கறது. ஏன்னா அவர் நல்ல கடவுள், நம்மளை நேசித்த கடவுள், நமக்காக ஜீவனையே கொடுத்த கடவுள். நான் பாவிகளும் துரோகிகளாக இருந்த பொழுது அவர் என்னை நேசித்தார். முந்தி என் மேல் என்ன பண்ணார்? அவர் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா! எத்தனை பெரிய பாக்கியம் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் நம்ம எத்தனை ஸ்லாக்கியம் நிறைந்தவர். இந்த உலகத்திலே பயப்படாதவன் ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் கிறிஸ்தவனாக தான் இருக்க முடியும். ஏன்? அவன் இந்த உலகம் என்ன பண்ண முடியும்? மேக்சிமம் உன் உயிரை எடுக்க முடியும். அந்த உயிரை எடுத்தாலும் பரலோகத்தில் உனக்கு ஒரு இடம் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் உங்கள் உயிரெல்லாம் அவர் எடுக்க மாட்டார், கவலைப்படாதீங்க. நான் சொல்கிறேன், மேக்சிமமே அவ்வளோதாங்க. இயேசு சொல்கிறார், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகம், பொருள், ஆஸ்தி, பணம், பதவி, ஓகேவா, புகழ் அப்படின்னு நான் போனேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்? என் ஜீவனை இழந்து போவேன். ஆனால் அவன் ஜீவனை இழக்கிறவன் அதை பெற்றுக்கொள்ளுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நான் அல்ல ஆண்டவரே, என் விருப்பம் இல்லை ஆண்டவரே, என் சுயம் இல்லை ஆண்டவரே, நான் முழுமையாக உன் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன். நான் ஒப்பு கொடுத்து உமக்கு பிரியமாக என்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாய் கொடுக்கும் பொழுது இதெல்லாம் என்னென்ன பண்ணும்? ஃபாலோ பண்ணும். இப்போ இயேசு வேணுமா? இயேசுக்கிட்ட இருந்து வர ஆசீர்வாதம் வேணுமா? இயேசு வேணும்னு சொன்னீங்கன்னா ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஃபாலோ பண்ணும். ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோடு சேர்ந்து கொஞ்சம் கன்னிகளும் உங்களை என்ன பண்ணும்? ஃபாலோ பண்ணும். சாய்ஸ் இஸ் யாஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களை 24 மணி நேரமும் நீங்கள் ஆராதிக்கக்கூடியவர்களாய், அவரை ஆராதிக்கிறவர்களாய் மாற்றணும்னு விரும்புகிறார். அப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக என்ன பண்ணும்? மாறும். அப்படியாக ஒப்பு கொடுக்க ஆண்டவர் என்ன பண்ணுறார்? விரும்புகிறார். நீங்கள் 3 பேருக்கு யாருக்கோ ஒருத்தர் அடிமையாக இருக்கணும், தயவு செஞ்சு நீங்கள் கடவுளுக்கே அடிமையாக மாறுருங்க. அப்படி மாறினீங்கன்னா நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இன்னும் அநேகருக்கு நீங்கள் என்னவாக இருப்பீங்க? ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. ஏற்கனவே நான் தலைப்பு சொன்னேன். என்ன தலைப்பு அப்படின்னா, அக்செப்டபிள் வர்ஷிப் டு ஜீசஸ் பை இஸ் ட்ரூ டிசைபிள். அப்போது இங்கே அக்செப்டபிள் வர்ஷிப், புத்தியுள்ள ஆராதனைனா என்னன்னு பார்த்துட்டோம். யாருக்கு? இயேசுக்கு நம்ம புத்தியுள்ள ஆராதனை செலுத்தணும் அப்படின்றத பார்த்துட்டோம். பை இஸ் ட்ரூ டிசைபிள். அப்போ இப்போ ட்ரூ டிசைபிள்னால் என்னன்றதை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லலாம் அப்படின்னு விரும்புகிறேன். உண்மை சீஷன் அப்படின்னா யார் அப்படின்னா அதற்கான டெஃபினேஷனையும் நானே சொல்லிடுறேன். உண்மை சீஷன்னா யார்னா, a person who takes his cross and follows Jesus every day. தன் சிலுவையை சுமந்து கொண்டு அனுதினமும் இயேசுவை பின்பற்றுகிறவனே இயேசுவுடைய மெய்யான சீஷனாக இருக்கிறான். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான வார்த்தை இருக்குது. என்னன்னா,
தன்னைத்தானே வெறுத்து, என் கூட ரிப்பீட் பண்ணுங்க, தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறவனே இயேசுவுடைய சீடன். தன்னைத்தானே வெறுத்து அப்படின்னா இயேசுவே போதும் எனக்கு, இயேசுக்கிட்ட என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், இயேசுவுக்கு பிரியமானதை, இயேசுவுக்கு சித்தமானதை நான் செய்வேன்னு சொல்கிறது தான் தன்னைத்தானே வெறுத்து. தன் சிலுவையை சுமந்து கொண்டுனா என்னென்னா, இப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா இந்த உலகத்தில் இவன் ஒரு சாம்பார், இவன் ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டான், ஓகேவா, இவன் பிழைக்க தெரியாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறான் அப்படின்னா, அவன் உலகத்தில் இருக்கான். உலகத்தில் இருந்து என்ன பார்க்கும்போது நான் பைத்தியக்காரனாக தான் தெரியும், ஓகேவா. ஆனால் உண்மையான எல்லா ஆசீர்வாதங்களும் எங்கே இருக்குன்னா கர்த்தருக்குள்ளே இருக்குது. தாவீது சொல்லுகிறான், என்ன சொல்கிறான்னா, என்னுடைய வயதில் இருக்கிறவங்களை காட்டிலும் நான் ஞானவானாக இருக்கிறேன். ஏன்? கர்த்தருடைய பிரமாணம் எனக்குள்ளே இருக்கிறதுனால என்ன இப்படி கடவுள் மாற்றிருக்கிறேன். அவன் சொல்கிறது அவனுடைய லாபடி அவன் என்ன பண்ணுறான், நம்மளை சொல்கிறான். ஆனால் சில வேலையில் அதை கேட்டோம்னா நம்ம பயங்கரமாக அஃபெண்ட் ஆகிடும். ஐயோ என்னை இப்படி சொல்லிட்டானே, ஒருவேளை அப்படி தான் இருக்கிறோமோ, இந்த உலகத்தில் நம்மளுக்கு பிழைக்கவே தெரியலையோ, நம்மளை எல்லாரும் ஏமாத்துறாங்களே அப்படின்னு தோணுது. நான் சொல்கிறேன் பாருங்கள், கர்த்தருக்கென்று இஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு போனவர்கள் ஒருத்தருமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கென்று இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டவர்கள் நஷ்டப்பட்டு போனதா சரித்திரமே இல்லை. உங்களை ஏமாத்துறாங்களா, ஏமாற்றிட்டு போட்டோம். எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்க. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்காக செய்யுங்க. நீங்கள் மனிதர்க்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்யுங்க. ஏன்னா the reward is from the God. உங்களை படைத்த தேவன், நீங்கள் என்ன செஞ்சீங்க, என்ன அர்ப்பணிச்சிங்க, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். சர்வ வல்லமை படைத்த தேவர். மனிதர்கிட்ட இருந்து உங்களோட ரெக்கக்னைசேஷனை தேடாதீங்க, கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் 1000 மடங்கு 4 தலைமுறை மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தமாக இருக்கிறார். ஏன் 100 தலைமுறை மட்டும்னு போட்டிருக்கு ஒரு இடத்துல. அல்லேலூயா, அல்லேலூயா. புத்தியுள்ள ஆராதனைனா என்னன்னு பார்த்தோம். உண்மையான சீடனுடைய வாழ்க்கைனா என்ன? தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை. தன் சிலுவைனா எதை சொல்லுதுன்னா, நான் இயேசுவை பின்பற்றாதபடிக்கு எனக்கு தடையா எதெல்லாம் வருதோ அதெல்லாம் என் சிலுவை. எங்கள் அப்பா அம்மா நீ போகாதன்னு சொல்லலாம். எங்கள் அப்பா அம்மா சொல்லலாம், என்னடா இவ்வளோ கம்மியான சம்பளத்துக்கு இருக்கிறியே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த நிறைய சம்பளத்துக்கு போனால் இயேசுவை நம்ம விட்டுருக்க முடியும். புரியுதுங்களா? எங்கெல்லாம் இயேசு வேணாம் அப்படின்ற ஒரு நிலைமை வருதோ, இயேசுவுக்கு பதில் உலகத்தை நீ திருந்து கொள்ளு அப்படின்னு ஒரு நிலைமை வருதோ, அங்கெல்லாம் நான் இயேசுவுக்காக நிற்கிறேன் பாருங்க. அந்த நின்று நான் தொடர்ந்து போகிறேன் தெரியுமா, அதுதான் சிலுவை. அது மேரேஜாக இருக்கலாம், அது படிப்பாக இருக்கலாம், என்ன வேலைக்கு போகிறதா இருக்கலாம், எப்படி நான் வாழணுன்றது இருக்கலாம், எந்த இடத்துல தங்கணுன்றது இருக்கலாம், அது எதுவாக வேணா இருக்கலாம். அது உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் சிலுவை உங்களுக்கு தெரியும். உங்களை வெறுத்து உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவுடைய அடிச்சுவடுகளை நான் பின்பற்றுவேன், இயேசு வாழ்ந்ததை போல நான் வாழ்வேன், அதற்காக என் சரீரத்தை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி நான் எடுத்து ஒவ்வொரு நாளும் நான் கடந்து சொல்லுகிறேன் பாருங்க. அதுதான் ஒரு சீஷனுடைய உண்மையான குணம். அப்படி வாழ்கிறவர்கள் தான் இயேசுவுக்கான உண்மை சீஷர்கள். அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்வீர்கள் என்றால் நீங்கள் மெய்யாகவே எனக்கு சீஷராக இருக்கிறீர்கள். இயேசு சொன்ன வார்த்தையின்படி வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் சீஷர்கள். அப்படி வாழல அப்படின்னா நம்ம வேஷர்கள். நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசுகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. இயேசு சொன்னதை நான் மாற்றிலாம் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. ஆனால் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், அதில் இருக்கிற தைரியம், அதில் இருக்கிற ஆசீர்வாதம், அதில் இருக்கிற சந்தோஷம் இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்க முடியாது. உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல, ஒருவரும் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை உங்கள் இடத்துல நான் என்ன பண்ணுறேன், விட்டு செல்லுகிறேன் அப்படின்னு இயேசு சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இப்படியாக நீங்கள் வாழணும்னு விரும்புகிறார். இந்த ஃபெலோஷிப் எதுக்கு? முதல் விஷயம் சொல்லிட்டேன், உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக கடவுளுக்குள்ளே வளரணும் அப்படின்னா அதிகமாக நீங்கள் வர்ஷிப் பண்ணுங்கள். வர்ஷிப்னா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம், நீங்கள் இந்த உலகத்தில் இன்னும் அதிகமாக கடவுளுக்குள்ளே வளரணும் அப்படின்னா நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருங்க. இந்த ஐக்கியம் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பாட்டர்ஸ் கிளே. கடவுள் கையில் இருக்கக்கூடிய களிமண். களிமண்ணுக்கு ஏதாவது விருப்பம் இருக்குதா? ஏதாவது அது சொல்ல முடியுமா? மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அந்த ஷேப்புக்கு அது என்ன ஆகும், மாறும். எவ்வளோ ஒரு அற்புதமான பேருன்றது யோசிப்பார். நீங்கள் களிமண்ணா இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் கடவுள் கையில் களிமண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் பயங்கரமான ஆள்.
நீங்கள் களிமண், நான் வேஸ்ட்டு, எனக்கு திறமை இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட சுகம் இல்லை, எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, கடவுள் கையில் இருந்தீங்கன்னா நீங்கள் போதும். புரோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ ரெண்டாவது விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த ஐக்கியம்னு சொல்லும்பொழுது ஹேங் அவுட் பண்ணுறது இல்லை. வாப்பா போர் அடிக்குது, மாலுக்கு போயிட்டு வரலாம், அந்த மாதிரி வாப்பா போர் அடிக்குது, பாட்டஸ் கிளேக்கு போயிட்டு வரலாம், அது ஐக்கியம் இல்லை. ஐக்கியத்துக்கான சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்குறேன் பாருங்க. ஐக்கியம்னா என்ன அப்படின்னா, நான் பாவம் செஞ்சிட்டேன்னா அந்த பாவத்தை தைரியமாக ஒருத்தர்கிட்ட போய் சொல்ல முடியுதா? ஐக்கியம்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறேன், அடுத்தது நான் என்ன தீர்மானம்னு எடுக்க முடியல, இந்த தீர்மானத்துக்கு எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நண்பர்கள், ஒரு குழு இருக்கிறாங்களா? ஐக்கியம்னா என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்காக நான் இணைக்கப்பட்டு ஒரு குழுவாய் நான் செயல்படுவதற்கு அவங்களோட சேர்ந்து நான் செயல்படுறேன்னா? ஐக்கியம்னா என்னன்னா, நான் அவர்களோடு எந்த அளவுக்கு இணைந்து இருக்கிறேன்னா அந்த இணைப்பு என்னை ஆட்டோமேட்டிக்காக கர்த்தருக்குள்ளே சேர்க்குதா? இதுதான் ஐக்கியம். அதை விட்டு நாங்கள் வந்தோம், ஏதோ ஒரு நாள் வரோம், இன்னொரு நாள் வரமாட்டோம், ஒரு நாள் நாங்கள் வெளியில் போய் காஃபி குடிச்சிட்டு போனோம், அது பேர் என்னென்னா ஹேங் அவுட். சொல்லுங்கள், ஹேங் அவுட். ஐக்கியம்னா இதுதான் ஐக்கியம். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஐக்கியத்தில் இருக்கணுன்றார். இந்த மாதிரி ஐக்கியத்தில் யார் இருந்தால்? இயேசு இருந்தார். பிலிப்பியர் அதிகாரம் 1-7 வரைக்கும் வாசிங்க. அவர் என்ன பண்ணாராம்? உங்களில் யாதொரு தேறுதலும் யாரொரு ஆறுதலும் உங்களுக்கு யாதொரு சந்தோஷமும் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களுக்குள்ளே ஒரே சிந்தை உள்ளவர்களாய், ஒரே மனதுள்ளவர்களாய் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் என்ன பண்ணுங்க இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரே சிந்தை, ஒரே சந்தோஷம், ஒரே சமாதானம், ஒரே ஐக்கியம் இருக்கும் பொழுது இன்னும் அதிகமாக நீங்கள் என்ன பண்ண முடியும்? கடவுளுக்குள்ளே வளர முடியும். அதுக்காக தான் இந்த பாட்டஸ் கே ஃபெலோஷிப். ஒரு வாரம் வரோம், ஒரு நாள் போகிறோம், ஓகே, எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். ஓகேங்களா? இங்கே யாரையும் நம்ம என்ன பண்ண முடியல, கேள்வியும் கேட்கல, குற்றமும் படுத்தலை. ஆனால் எதற்காக நம்ம வருகிறோம்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? வரணும். இது எனக்காக, நான் வளர்கிறதுக்காக, நல்ல போராட்டத்தை போராடுறதுக்காக, என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுவதற்காக. என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுவதனால் என்னை பயன்படுத்தி இன்னும் 1000 கோடி ஜனங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதற்காக தான் நான் இங்கே வரேன். இதை மாற்றுவதற்கான ஒரு பட்டறை தான் இந்த இடம். அல்லேலூயா. எப்படி இந்த இடத்துல கேக்கு பண்ணுறாங்க, மைதாவை எடுக்கிறாங்க, ஜாம் எடுக்கிறாங்க, ஸ்வீட் எடுக்கிறாங்க, போட்டு ஒரு கேக்காக உருவாகி வருது பேர். அந்த மாதிரி இந்த ஒரு பட்டறை இங்கே வரவங்க என்ன ஆகணும்? உருவாகி கர்த்தருக்குள்ளே இணைக்கப்பட்டு ஆசீர்வாதமாக என்ன பண்ணணும்? அநேகருக்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் என்ன பண்ணணும்? மாறும். இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கர்த்தருக்குள்ளே வேகமாக வளருவீங்க. மூணாவது விஷயம், கர்த்தருக்குள்ளே நீங்கள் வேகமாக வளரணும் அப்படின்னா தேவனுடைய பிரதான கட்டளையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். பிரதான கட்டளை எங்கே இருக்குது? மத்தேயு 18:28. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து சீஷராக்கி நான் கற்றுத்தந்த எல்லாவற்றையும் அவர்களும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? உபதேசியுங்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஆகையால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு புறப்பட்டு போகணும். ரெண்டாவது அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். மூணாவது நீங்கள் சீஷனாக இருக்கணும், அவர்களையும் சீஷர் ஆக்குவதற்காக நீங்கள் பிரயாசப்படணும். அதை எப்படி பண்ணணும்? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையில் பலப்பட்டுக்கிட்டே இருக்கணும். பலப்பட்ட அளவுக்கு இன்னொருத்தனையும் நீங்கள் என்ன பண்ணணும்? பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நானும் பலப்படணும், மற்றவங்களையும் என்ன பண்ணணும்? பலப்படுத்தணும். நானும் வளரணும், மற்றவங்களையும் நான் என்ன பண்ணணும்? நான் வளர்ந்துட்டதுக்கப்புறம் நான் வளர்கிறதுக்கு உதவி செய்கிறேன் பிரதர், அந்த கதையெல்லாம் இல்லை. இது டிசைபிள்ஷிப் இஸ் நத்திங் பட் அப்ரெண்டிஸ்ஷிப். கேக் எப்படி கற்றுக்க முடியும் பண்ணுறதுக்கு? கேக் மாஸ்டர் பண்ணுறதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் கேக் மாஸ்டர் நீ பண்ணுன்னு சொல்லுவார். பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? இல்லை இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும்னு கேக் மாஸ்டர் என்ன பண்ணுவார்? சொல்லுவார். இப்படியே நீ பண்ணிக்கினே இருந்தால் நீயும் ஒரு நாள் என்ன ஆகிடுவார்? கேக் மாஸ்டர் ஆகிடும். ஏசு என்ன பண்ணார்? அதை நீங்கள் பண்ணணும். அப்படி ஏசு என்ன பண்ணார்? சிரித்து பேசினார். ஏசு என்ன பண்ணார்? பாவிகளோட சந்தோஷமாக இருக்கார். ஏசு என்ன பண்ணார்? அவங்களோட சாப்பிட்டார். ஏசு என்ன பண்ணார்? உபதேசம் பண்ண. ஏசு என்ன பண்ணார்? அவங்க பண்ண தப்பு, இந்த மாதிரி நீ பண்ணாத, இப்படி பண்ணக்கூடாதுன்னு திருத்தினார். ஏசு என்ன பண்ணார்? வாழ்க்கையில் எப்படி வாழணுன்றதை என்ன பண்ணார்? உபதேசித்தார். ஏசு என்ன பண்ணார்? ஏசு என்னெல்லாம் பண்ணாரோ அதெல்லாம் நீ என்ன பண்ணணும்? சரி, நான் கற்றுத்தந்த அனைத்தையும் அவர்களும் கை கொள்ளும்படி நீங்கள் என்ன பண்ணுங்கள்? போதிங்க. அப்போ மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா,
பி எ டிசைபிள், பி கெட் அ டிசைபிள். சீஷனாக இருந்து சீஷரை உருவாக்கு. ஒன்றும் சொல்கிறேன்னா, சீஷனாக இருந்து சீஷரை உருவாக்கக்கூடிய ஒரு சீஷரை உருவாக்கு. இதை செஞ்சீங்க அப்படின்னா கடவுளுடைய சிந்தனையிலே இருப்பீங்க. எப்போ நீங்கள் பாவம் செய்கிறீங்க? ஐடியலாக இருக்கும்போது பாவம் செய்யுங்க. எப்போ பிசாசுக்கு விட்டு கொடுக்குறீங்க? தனிமையில் இருக்கும்போது விட்டு கொடுக்குறீங்க. ஏன் தனிமையில் இருக்கிறீங்க? ஐக்கியம் எங்கே போச்சு? ஏன் வேலை இல்லாமல் இருக்கிறீங்க? கர்த்தர் கொடுத்த பிரதான கட்டளை இருக்குதே. ஒரு மனுஷன் சாவறதுக்கு முன்பாக சொல்லக்கூடிய வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. ஒரு மனுஷன் செத்து இயேசு கடவுள் மறுபடியும் உயிர் தெழுந்து பரமேறி போடுவதற்கு முன்பாக சொன்ன வார்த்தை எவ்வளோ முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தை தான் சொன்னார். இயேசு வரும்பொழுது நீ எத்தனை அவர் ப்ரேயர் பண்ண, எத்தனை அவர் நீ வர்ஷிப் பண்ண அப்படிலாம் கேட்க மாட்டார். ஓகேவா? இயேசு வரும்போது என்ன கேட்பார் அப்படின்னா, நீ எனக்கு சீசனாக இருந்தியா? நான் சொன்னதெல்லாம் நீ செஞ்சியா? நீ சீசர்களை உருவாக்குனிய? வாழ்ந்த நாட்கள்லாம் சீசனாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுன்றதை சொன்னார். போகும்போது நீயும் சீசரை என்னை போல் உருவாக்கணும்னு சொன்னார். இதை ரெண்டுத்தையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டைமே இருக்காது. ஆக்குப்பைடாக இருப்பீங்க. உங்களை என்ன பண்ணாது, தொடக்கூட நேரம் இருக்காது. இதை செஞ்சு பாருங்கள். இந்த உலகத்திலேயே பெரிய சந்தோஷம் கொடுக்கும். ஒரு பாவி நரகத்தின் வாசலில் இருக்கக்கூடியவனை நான் காப்பாற்றி சொர்க்கத்துக்கு கொண்டு வரேன், ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரேன், சந்தோஷம் மகிழ்ச்சி அடையுது. ஆனால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? சொர்க்கத்தின் வாசல்லேருந்து எப்பயாவது நம்ம நரகத்துக்குள்ளே போயிடுவோமான்ற ஒரு பரிதவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் இருக்குது. சொர்க்கத்தின் வாசல்கிட்ட வந்துட்டு என் பாவத்தின் நிமித்தமோ என்னுடைய கீழ்ப்படியாத நிமித்தமோ தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரே பாவத்தின் நிமித்தமாகவும் ரட்சிப்பை இழந்து போகக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ளாக போயிடுவோமான்ற ஒரு பரிதாபிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது. இந்த நிலைமையில் ஆண்டவர் நம்மளை இருக்கணும்னு அவர் என்ன பண்ணல, விரும்பலை. அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம 3 காரியங்களை பார்த்தோம். தேவனுக்கென்று ஆராதிக்கிறதுனா என்னன்றதை பார்த்தோம். தேவனுக்கென்று ஆராதிக்கிறதுல என்ன பார்த்தோன்னா, என் சரீரத்தை முழுமையாய் தேவனுக்கு பலியாக கொடுத்து என்னுடைய மைண்டு ஃபேக்ட்ரி ரீசெட் அடைந்து கடவுளோட வார்த்தையினால் நிரப்பப்படும் பொழுது நான் மறுரூபம் ஆவேன், ஆசீர்வாதமாக மாறுவேன்னு பார்த்தோம். 2வது விஷயம், இந்த ஐக்கியம் எவ்வளோ முக்கியம், ஐக்கியம்னா என்னன்றதை நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். 3வது, தேவன் சொன்ன பிரதான கட்டளையை நம்ம என்ன பண்ணணும், நிறைவேற்றணும். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், உங்களுக்குன்னு இயேசு 12 சீஷர்களை உருவாக்குனார். உங்களை உருவாக்கக்கூடிய டிசைபிளர் யார்? உங்களை உருவாக்கக்கூடிய மனிதன் யார்? என் இஷ்டத்துக்கு நான் வாழ்வேன், என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது பைபிள் பிரகாரம் கரெக்டு இல்லை. பவுலே சொல்கிறார், ஒருவனாலும் நான் இதை தெரிஞ்சுக்கல, கர்த்தரே எனக்கு சொல்லி தந்தேன், கர்த்தரே வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொன்னவர் கூட போயிட்டு சகோதரர்கிட்ட என்ன பண்ணுறாரு, எனக்கு இப்படி தாங்க சொன்னார், இப்படி தான் என்னை செய்ய சொல்லியிருக்காரு, நான் இதை தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒத்துக்கிறாங்க. கடவுள் தான்ப்பா உங்ககிட்ட சொன்னார், நீ கடவுள் சொன்ன மாதிரியே செய்கிற, தயவு செஞ்சு தொடர்ந்து செய்யுங்க. இப்போ நீங்கள் செய்கிறத உங்கள் சகோதரர்கிட்ட சொன்னால் அவர் ஒத்துப்பாரா? ஒத்துக்கினாருன்னா நீங்கள் கரெக்டு. அப்போ உங்களோடு மெச்சூராக இருக்கிற ஆள் யார், உங்களோடு கடவுளுக்குள்ளே வளர்கிறவர் யார்? இப்போதைக்கு அண்ணன் இருக்கிறார், ஓகேங்களா? அவர் உங்கள் டிசைபிளராக இருக்கிறார். இந்த இடத்துல அவர் முயற்சி செய்கிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவருக்கு தொந்தர் பண்ணுங்கள், எப்படி வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறதுன்றதை கேளுங்க. கேட்டு நீங்கள் உங்களுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான தீர்மானங்கள்லையும் அவங்கக்கிட்ட கலந்துரையாடல் செய்து ஒரு மனதோடு தேவனிடத்தில் கொண்டு போய் அது தேவனுக்கு பிரியமாக இருக்குமா, தேவனுக்கு பரிசுத்தமாக இருக்குமா, தேவ சித்தத்தின்படி இருக்குமான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் செய்கிறேன் அப்படின்னா அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் பேர் எல்லாருமே இங்கே வேலை செய்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிம்பிள் கேட்குறேன், ஒரு கேள்வி, ஓகேங்களா? நீங்கள் கலந்துரையாடல் செய்கிறீங்களா? எல்லோரும் சம்பாதிக்கிறீங்க, அப்படி தானே? சம்பளம் வாங்குறீங்களே, சம்பளம் வாங்கினோடனே மனுஷங்களை விட்டுருங்க, கடவுள்கிட்ட கேட்டு செலவு பண்ணுறீங்களா? கேட்டு செலவு பண்ணாதனால தான் இஎம்ஐயில் பொருள் வாங்குகிறோம், கடனாளியாக உட்காந்துட்ருக்கு. கேட்டு செலவு பண்ணிங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், அன்பை தவிர வேறு எதுலேயும் நீ என்ன பண்ணாத, கடன்படாதன்னு சொல்லுவார். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஓகேவா? இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறதுல நீங்கள் கேட்டு செய்யணும். இந்த மாதிரி எந்த வேலைக்கு போகணுன்னு கேட்டு போகணும். வேலைக்கு போய் நான் என்ன பண்ணணும்னு கேட்கணும். இப்போ சீசரை உருவாக்குறதுன்றது பாஸ்டர் வேலை இல்லை, இல்லைனா இந்த அண்ணன் வேலை இல்லை, என் வேலை இல்லை, இது எல்லாருடைய வேலை. நீங்கள் எல்லாருமே ராஜாக்களும் லேவியர்களாகவும் இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாருமே பாஸ்டருங்க, நீங்கள் எல்லாருமே ராஜாங்க.
இது போய் ஒரு புதுசான வேலையெல்லாம் விட்டுட்டு அப்படியாக நான் ஊழியம் செய்ய போகிறேன் அந்த கதைலாம் இல்லை. இது என்னன்னா, ஆண்டவர் நீ எங்கே இருக்கிறியோ, உங்க கூட ஒருத்தனாவது வேலை செய்கிறானா அவனுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுமா? ரோட்டில் ரேப்பிடோவில் போகிறீங்க ஐயா, நீங்கள் ஸ்விக்கிக்கு போகிறீங்க, போகிற இடத்துல ஒருத்தவங்க கொஞ்சம் ஓவராக பேசுகிறாங்க, அவங்களுக்கு டக்குன்னு நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியுமா? அப்படி சுவிசேஷம் சொல்லி அவன் கேட்குறவனா இருந்தால் அவனை ஃபாலோ பண்ண முடியுமா? ஃபாலோ பண்ணி அவனுக்கு ஒன்று இயேசுவை பற்றி சொல்ல முடியுமா? எல்லாரும் செய்ய முடிகிற ஒரு விஷயம். இயேசு சொன்ன விஷயத்துக்கு பணம் தேவையில்லை, இயேசு சொன்ன விஷயத்துக்கு எந்த திறமை தேவையில்லை, இயேசு சொன்ன விஷயத்துக்கு எதுவுமே தேவையில்லை, நீ மட்டும் இருந்தால் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஜெபிப்போம். என் நேரம் முடிந்தது. ஆண்டவர் தாமே மகிமைப்படுவாராக. அண்ணன் ஜெபிப்பார். சரி, நான் ஜெபிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஒரே ஒரு சரணத்தை பாடுவோம். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை முழுமையாய் தருகிறோம் ஆண்டவரே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஆண்டவரே, சர்வ வல்லமை படைத்த தேவனே, ஐயா, என்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக அப்பா, எங்களோட சரீரங்களை உம் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உம் சித்தம் நிறைவேறட்டும். குயவனே, உம் கையில நாங்கள் களிமண்ணாய் எங்களை படைத்த தேவனுக்கு எங்களை பற்றி நாங்கள் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்ற திட்டத்தை வைத்திருக்கிற தேவனிடத்துல அப்பா, உம் கரத்துல எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. தேவையில்லாததெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்க ஆண்டவரே. உன் வார்த்தையினால நிரப்பப்பட நீர் உதவி செய்வீராக அப்பா ஆண்டவரே. உம் சத்தியம் சத்தியம் அப்பா ஆண்டவரே எங்களுக்குள்ள வெளிப்பாடாய் வந்து அப்பா ஆண்டவரே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு சீஷர்களா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உண்மை சீஷனா இருக்கணும் ஆண்டவரே. அனுதினமும் எங்கள் சுயத்தை வெறுத்து எங்கள் சிலுவையை நாங்கள் சுமந்து கொண்டு உம்மை பின்பற்றுவோம். உம் அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றுவோம் ஆண்டவரே. இந்த வேலையில நாங்க அந்த தீர்மானத்தை எடுக்கிறோம்ப்பா, எடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்க சீஷரா இருந்து அப்பா, நாங்க ஒருத்தரை சீஷரா உருவாக்குவோம் ஆண்டவரே. ஐயா, நீர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீங்க, இப்படி நாங்க செய்வோனா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன் சொன்னீங்களே ஆண்டவரே. எஸ் டாடி, இந்த உலகத்துல வேற என்ன வேணும் ஆண்டவரே? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் என்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னீங்களே. பாதாளத்தின் வாசல்கள் என்னை மேற்கொள்ள முடியாதுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. எஸ் டாடி. அப்பா, பிசாசு வெக்கப்பட்டு போறான். என்னுடைய
எதிர்காலம் ஆசீர்வாதமா போகுது ஆண்டவரே. அதற்காக நன்றி அப்பா. நான் ஆயிரங்களுக்கு கோடிக்கு நான் ஆசீர்வாதமா மாற போறேன் ஆண்டவரே. அதற்காக நன்றி அப்பா. இந்த நாள்ல என் ஐடென்டிட்டி, என்னுடைய உண்மையான அப்பா ஆண்டவரே, நான் யார் என்பதை தெரிந்து கொண்ட, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருக்கு மகன் என்பதை நான் தெரிந்து கொண்ட ஆண்டவரே. பிசாசு என்னை வெட்கப்படுத்த முடியாது, என் பாவம் என்ன மேற்கொள்ள முடியாது ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நான் முற்றும் ஜெயசாலியா இருக்கிறேன், மோர் தென் கான்கரரா இருக்கிறேன் ஆண்டவரே. ஐயா, கிறிஸ்துவுக்குள்ளாக நான் முற்றும் ஜெயசாலியா என்னை மாற்றின கிருபைக்காக நன்றி. இது என்னுடைய சுய பக்தினால இல்ல ஆண்டவரே, சுய சக்தினால இல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே ஆயிற்று ஆண்டவரே. அதை நான் விசுவாசித்து என் வாழ்க்கையில நான் உரிமை பாராட்டி கொள்கிறேன் ஆண்டவரே. அப்பா, விசேஷமா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கட்டுகளையும் நீர் இப்பொழுதே கட்டவிழ்ப்பீராக ஆண்டவரே. எல்லா பினான்சியல் ப்ராப்ளம், எல்லா அடிக்ஷன்ஸையும் நீங்க மேற்கொள்ளக்கூடிய அப்பா ஆண்டவரே, அந்த ஞானத்தினாலும் அறிவினாலையும் அப்பா பலத்தினாலையும் சரீர அப்பா சுகத்தினாலையும் நீர் இவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவரே. உலகத்தை கலக்கிறவர்கள், உமக்கென்று ஆயிரம் ஆயிரம் சீஷர்களை உருவாக்குறவர்கள் இந்த இடத்துல இருந்து கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இவர்கள் பார்க்கிறவர்கள் அப்பா கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார்கள் என்றதை புரிந்து கொண்டு அப்பா ஆண்டவரே தகப்பனே, இவர்களுக்கு கீழ்ப்படிய நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்படியாக ஒரு அத்தாரிட்டி உள்ள ஒரு வாழ்க்கையாக இவங்க வாழ்க்கை, அப்படியாக ஒரு ஆசீர்வாதம் மிக்க ஒரு வாழ்க்கையாக இவர்கள் வாழ்க்கை மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, உமக்கே எல்லா துதி கன மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே. இம்மட்டும் எங்களோடு கூட நீர் பேசின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஐயா, நாங்கள் அல்ல ஆண்டவரே, நாங்கள் அப்பா ஆண்டவரே சுருகவும் அப்பா குறையவும் நீர் பெருகவும் எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே. முதலாவது உம்மை தேட நீர் உதவி செய்யுங்க அப்பா. உம் ராஜ்யத்தை தேட, உம் நீதியை தேட உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, எங்க ஜீவனை நாங்கள் ரட்சித்துக் கொள்ள விரும்பல ஆண்டவரே, உம்மை பிடித்து கொள்ள விரும்புகிறோம் ஆண்டவரே. அப்படி நாங்கள் பிடித்து கொள்ளும் பொழுது இதெல்லாம் எங்களை தொடரும் ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா அப்பா ஆண்டவரே, நீரே எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீர், போதுமானவராய் இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினால அப்பா ஆண்டவரே, எங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உம் கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். பிசாசு வெட்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபித்து பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக. ஆமென். ஆமென். தேங்க்யூ. வந்த எல்லாருக்குமே நன்றி. ஞாயிற்றுக்கிழமை என்ன நம்ம தூங்குற நினைக்கலாம், நிறைய வேலைகள் இருக்கலாம், ஆனால் வந்தீங்க எல்லாருக்குமே நன்றி. ஆன்லைனில் வந்து எல்லாருக்குமே நன்றி. இந்த மெசேஜ் திரும்ப நம்ம யூடியூப் சேனல்லே நம்ம அப்லோட் பண்ணுறோம். சரியா?